இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. இதோ நானே. எசேக்கியேல் 34 அதிகாரம் 11 வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாயிருக்கிறோம். நாம் ஆண்டவரின் கைக்குள்ளாக இருக்கும் போது அவருடைய பராமரிப்பிற்குள், அவருடைய பாதுகாப்பிற்குள் நாம் இருக்கிறோம். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஆதலால் அவைகள் மேய்ப்பனுக்கு பின் செல்கிறது. ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய உலக பாரங்கள், தோல்விகள், மன வருத்தங்கள், பாவங்கள், பின்மாற்ற அனுபவங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் போதும் நம் நல்ல மேய்ப்பர் இயேசு நம்மை தேடி வருகிறார். நானே அவைகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். காரணம், அவர் நம்மேல் வைத்த அளவற்ற அன்பினால் நம்மை தேடி வருகிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் அன்போடு விசாரிக்கிறார். நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் நம் ஆண்டவரின் சத்தத்தை வேத வசனத்தின் மூலம் அறிந்திருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மை கூப்பிடும் போது இது என் நேசரின் சத்தம் என்று நாமும் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 10 அதிகாரம் 27-28 வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று இயேசு கூறினதை நாம் வாசிக்கிறோம். நாமும் ஆண்டவரின் கைக்குள்ளான ஆடுகள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து எங்களை அன்போடு நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து போஷித்து அதிசயமாக நடத்துகிற உங்கள் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒருபோதும் நாங்கள் தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போய்விடாதபடி எப்போதும் அப்பா உங்கள் கைக்குள்ளான ஆடுகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. Have a blessed day.